Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு செவிலியர்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 2வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை நேரலையிலிருந்து தர இருக்கிறார் செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண். செவிலியர்கள் தொடர்ந்து 2வது நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்திருக்க நிலையில மறுபடியும் அமைச்சருடனோவோ இல்ல அரசு தரப்பிலிருந்தோ பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? கள நிலவரம் என்ன? நிச்சயமாக தர்ஷினி, அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வு, அதாவது மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் தற்பொழுது வரை தொகுப்பூதிய அடிப்படையில் தான் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அந்த தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றக்கூடிய இந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கை. அது மட்டுமின்றி சம வேலைக்கு சம ஊதியம் எனும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மீதான மேல்முறையீட்டை ரத்து செய்யணும். அதேபோன்று தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் ஒப்பந்தம் முறை, அத்தக்கூலி முறையை ரத்து செய்ய வேண்டும். இது போன்ற ஒரு 3 அம்ச கோரிக்கைகள் இந்த பணி நிரந்தர கோரிக்கையுடன் சேர்த்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த கோரிக்கையை வலியுறுத்தித்தான் நேற்று முதல் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய இந்த பணி புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தை இவர்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய டீன் அலுவலகம் முன்பாக சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று இரவு விடிய கை குழந்தைகளுடன் இவர்கள் இந்த போராட்டத்தில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று 2வது நாளாக அவர்களது இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வருகிறது. தங்களது கோரிக்கை என்பது வென்றெடுக்கும் வரை தாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று 2வது நாளாக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அரசு தரப்பில் இருந்து எந்த ஒரு முன்னேற்பாடும் அவர்கள் செய்யவில்லை, எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் இவர்களது குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. தற்பொழுது அரசு தரப்பில் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை சங்கம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர்களது முடிவு என்னமோ அதன் அடிப்படையில் தான் தங்களது போராட்டத்தும் தொடருமா அல்லது இந்த போராட்டம் முடிவுக்கு வருமா என்பது தெரிய வரும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த போராட்டம் தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய செவிலியர்களிடம் பேசலாம். வணக்கம்ங்க, உங்களுடைய போராட்டம் இன்னைக்கு 2வது நாளாக தொடருது. இது சம்பந்தமா யாராவது உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னதான் செய்யறதா இருக்கீங்க? வணக்கம். நாங்கள் 18ஆம் தேதியிலிருந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் 18ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமாக நாங்கள் ஆரம்பித்தோம். நேற்று முதல் காத்திருப்பு, 18ஆம் தேதி மாலை முதல் காத்திருப்பு போராட்டமாக இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கோவையில் நேற்று முதல் காத்திருப்பு போராட்டமாக நாங்கள் அமைதியான முறையில் உள்ளிருப்பு போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க, நேற்றுலேருந்து ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்களா? அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க உங்களுக்கு? அரசு தரப்பில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை, இன்னும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பணி நிரந்தரம் அப்படிங்கிறத எங்களோட ஒரே கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக நாங்கள் வென்றெடுக்கும் வரை இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்வதாக உள்ளோம். ஏற்கனவே இவர்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான முக்கிய காரணமே தேர்தல் நேரத்தில், கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த வாக்குறுதி என்பது 356வது வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றக்கூடிய எம்ஆர்பி தேர்வர்கள், இந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது உறுதி செய்யப்படும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஆட்சி பொறுப்பேற்று 4½ ஆண்டு காலம் ஆகியும் தங்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதுதான். எனவே பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை தங்களது இந்த போராட்டம் என்பது தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில எத்தனை நாட்கள் ஆனாலும் இங்கேயே இதே இடத்தில் இருந்து போராடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அர்ஷினி, கள விவரங்களுக்கு நன்றி அருண். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.